இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் உதய் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் எ கிரேட் பிளஷர். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர் தான். நான் இவர் கூட மலேசியாவில் ஆடி இருக்கேன். ஸோ ஆடும்போது தான் தெரிஞ்ச அவர் பயங்கர வெறியா ஆடினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவரோட ஃபிட்னஸ் லெவலும் அவர் ஆடின விதமும் வேற லெவலில் இருந்தது. முடிஞ்சா நீங்க அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்க. பட் ரியலி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி. இவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் வீரராக இங்க இருக்கிறீங்க. அவ்வளோ என்கரேஜ்மெண்டோட, அவ்வளோ சப்போர்ட்டோட, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட. ஒரு சின்ன விஷயம் தான். நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் 3 வேளை நல்லா நான்வெஜ் சாப்பாடு எல்லாமே மிஸ் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். அவர் சொன்ன மாதிரி இப்போ ஏசியாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்து. பட் தேங்க்ஸ் டு உதய் பிரதர், யூ ஹவ் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். அண்ட் கண்டிப்பாக அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஏசியும் வந்துடும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிகவர் பண்ணி அடுத்த வாட்டி இன்னும் இப்போ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். திஸ் நோ டவுட் இன் இட். ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் பவருக்கு வந்த உடனே நான் கேட்டேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிரதர், நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கீங்க, இனிமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ என்னோட இன்புட்ஸ் எல்லாம் நான் தருவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இட்ஸ் நாட் உங்களை மாதிரி டெடிகேட்டடா, டிசிப்ளினா, சாக்ரிஃபைஸோட, ஹார்ட் ஒர்க்கோட ஒரு லைஃப் லீட் பண்றது நாட் ஈஸி. ஐ ஹவ் பீன் டூயிங் தட் ஃபார் லாஸ்ட் 40 years. So அதனால I know the pain, I know your sacrifice, everything you have, and you have Uday brother is supporting you. ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரிவார்டா இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்ட் டைம்ல வராது. இப்பெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்டா உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா you need that money, you need that encouragement, you need that reward to excel yourself. அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்குது. So you are definitely getting it. And in future also உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்துட்டு இருக்கும். யூ கேன் பெர்ஃபார்ம் பெட்டர். பட் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் லைஃப்ல நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் என்னால் 2 things தான். நான் 6th and 7th அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட்ல ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. நான் பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும், இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல நான் வாங்கணும்னு தான் எனக்கு பிக்கஸ்ட் ட்ரீம். ஓகே, அது நடக்கல. பட் தட் வாஸ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ இப்போ ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல நம்ம இப்போ நீரஜ் சோப்ரா அவர் மெடல் வாங்கினோடனே நம்மளும் இந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆஸ் அன் இந்தியன். எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது, ஆஸ் அன் இந்தியன் ஒலிம்பிக் ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது. ஸோ now people are proving it. So it's the right time. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்கரேஜ். நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் எனக்கு தெரியும். நிறைய இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்க இருக்கிற ஃபீல்ட்ல இருக்கிற இப்போ நேஷனல்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் போறவங்களும் எனக்கு தெரியும். மை ஒன்லி சின்சியர் அட்வைஸ் இஸ், நம்ம ஓவரா நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி நம்ம செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபர்தர் எடுத்துட்டு போறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன்னா யோர் ஃபர்ஸ்ட் எய்ம் ஷுட் பி ஒன்லி ஒலிம்பிக்ஸ் தான். நம்ம எப்படியாவது நம்ம கோட்டால வாங்கி நம்ம ஒரு வேலை வாங்கி செட்டில் ஆயிடலாம்னு மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க. That will come, that will be a very basic thing for you, that will be provided by the government for you. You don't have no doubt. But உங்களோட எய்ம் the highest aim இருக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். You all are very young. டெஃபினட்டா அந்த கோல், அந்த மைண்ட் செட்ல நீங்க ப்ரிப்பேர் ஆகி டெய்லி நீங்க பண்ற ஒர்க் அவுட் அதுக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். எல்லாமே லைஃப்ல மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷனோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ. ஆரியான், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. ஹீரோஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நடிக்கணும், டான்ஸ் ஆடணும்லாம் இருந்தது. நான்காவது ஒரு படத்துல நீங்க தலையிலா நின்றப்ப எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஹீரோனா தலையிலா கூட நிக்கணுமாடா அப்படின்னு. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா பாலா சார் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தலையிலா நின்றீங்க? இன்னும் நின்றுகிட்டு இருக்கீங்களா? அந்த பயிற்சி எப்படி? அது போயிட்டு இருக்கு. தலைகீழா நிக்கலன்னா நீங்க ஹீரோ கிடையாதுன்ட்டாரு. ஸோ அதனால தலைகீழா நின்றேன். ஸோ பட் எவ்ரி திங் நம்ம பாடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபிட்னஸ்ல இருக்கீங்க, அத்லெட்டிக்ஸ்ல இருக்கும்போது
யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் எ பர்சன். நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். ஏன்னா உங்களோட பாடியில நீங்க என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ தட் டிரைவ்ஸ் யூ டு எவ்ரி திங். நீ உங்களோட பாடினால எதுனால சஸ்டெயின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வரும்போது உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் த மைண்ட் ஃபார் தட். நன்றிண்ணே. யோகி பாபுண்ணே, நீங்க கிரிக்கெட் விளையாண்டு நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஃபுட்பால் இன்னும் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் வரல, கொஞ்சம் பார்த்து கருணையை காட்டி விட்டீங்கன்னா அதை ரசிப்போம். தொடர்ந்து கதையின் நாயகனா நிறைய பண்றீங்க, அதுக்கு எங்க வாழ்த்துகள். கொஞ்சம் ஒல்லியான மாதிரி வேற தெரியுறீங்க. 6 பேக்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்றீங்களா? எப்பவும் சொல்றதான்பா, சிரிப்பு காட்டுற நமக்கு எதுக்குப்பா 6 பேக்? கிடைக்கிற வாய்ப்பு வச்சு காலத்தை தள்ளிட்டு போயிடலாம்பா. இல்ல அப்பப்போ கேம் விளையாடுவோம், ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல விளையாடுவோம், அவ்வளவுதான். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சினே. நீங்க எந்த கதவுக்கு வெளியெல்லாம் நின்னீங்களோ அந்த எல்லா கதவுகளும் இன்னைக்கு திறந்து உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நீங்க எப்போதும் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உழைப்பு, அதை அந்த எல்லா பிள்ளைகளும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு உலகத்துல எங்கெங்க உயரம் இருக்கோ அது எல்லாத்தையும் தொடுறதுக்கு நீங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா வந்திருக்கீங்க. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்க 2 பேருக்கு எங்களுடைய பணிவான நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுங்க சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.